சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை 5th வீக் வீடியோ தானே நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து 2 நாளாக என்னை கையிலே பிடிக்க முடியல, அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரீசன் என்னென்னா, மலேசியாவிலேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நான் 2 நாளாக ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் போடுற வீடியோவும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அப்படின்றதால பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் மதியம் தான் அப்படின்றதால டே வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்பயும் போல் நம்ம செய்கிற வேலையை தான். மோஸ்ட்லி வந்து செல்ஃப் லவ் அப்படின்றது எனக்கு லைட்டாக இருக்கும். ஆனால் வந்து குழந்தைங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே எந்த செல்ஃப் கேருமே பண்ணவே மாட்டேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரேன். அதெல்லாம் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து நம்ம எப்பயுமே வீட்டில் நைட்டியோடு இருக்காமல், நமக்கு இந்த செவ்வாய் வெள்ளி இல்லை சாமி கும்பிட்ற நாள் அன்றைக்கி மட்டும் வந்து சாரீ வியர் பண்ணலாம். என்னை பார்த்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, சாரீ கட்டுறது எனக்குமே வந்து இப்போ பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி நான் வீடியோக்காக அப்படின்னு இல்லாமல், சாமி கும்பிட்ற நாள் வந்து செவ்வாய் வெள்ளி இதை மாதிரி வியாழக்கிழமை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாரீ தான் இதுக்கு முன்னாடியும் கட்டிகிட்ருப்பேன். என்ன ரீசன்னா, சாரீ கட்டிட்டு சாமி கும்பிட்றது கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இருக்கும். வீட்லேயே இருக்கிறதால நம்ம எப்பயுமே நைட்டி போட்டுட்டோம்னா வெயிட் ஏறுதா குறையுதா அப்படின்றது தெரியாமவே இருக்கும். அதுக்காக மோஸ்ட்லி வாரத்தில் 2 நாள் வந்து சாரீ கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். நைட்டி வந்து நான் சுத்தமாக யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. சுத்தமாக நைட்டியே வாங்குறதே இல்லை. சும்மா நைட்டி மாதிரி 2 டாப்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் வந்து மோஸ்ட்லி வீட்டில் வந்து சில டைம் சாரியும் கட்டுவேன், இல்லைனா சுடி வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து நைட்டி வந்து போடவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. இது மாதிரி சாமி கும்பிட்றப்போ அதை மாதிரி வந்து போடாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கிட்ஸ் எல்லாம் இருந்தால் சொல்லவே வேணாம். குழந்தைங்க வளர்ந்து இப்போ ஒரு 2 வருஷமாக ஒரு வருஷமாக தான் வந்து நான் நைட்டி யூஸ் பண்ணல. அதான் 2 குழந்தைங்க பிறந்தாலும் நமக்கு கம்ஃபர்டபுளாக வந்து நைட்டி மட்டும்தான் இருக்கும். அதுக்காக வந்து பூஜை பண்ணுறப்போ வந்து நைட்டி வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி செல்ஃப் கேர் வந்து கண்டிப்பாக முக்கியம். அதுலேயும் இப்போ வெயில் டைம் வேறு வந்துடுச்சா, நம்மளை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக 3 லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு குடிங்க. அதுதான் வந்து ஹெல்தியுமே கூட. வீட்டில் இருக்கிறதால நம்மளை சரியாக கவனிச்சிக்கவே மாட்டோம். மற்றவங்களுக்கு எல்லாமே பார்த்து பண்ணுவோம். ஆனால் வந்து நம்ம கவனிச்சிக்க மாட்டோம். அதுலேயும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம்னா சொல்லவே தேவையில்ல. இனிமேல் வந்து காலையிலேயே 3 வாட்டர் கேன் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா வந்து குடிங்க. வெயில் டைம் வருது அப்படின்றதால மோர் குடிங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி செஞ்சு குடிச்சிட்டே இருங்க. உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து தோசை மாவு இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் வந்து அரிசி மாவு தோசை தான் பண்ணுவேன். 1/4 கிலோ அரிசி மாவு எடுத்திருந்தேன். அது கூட வந்து 1 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு, நம்ம எந்த அளவு மாவு எடுத்தோமோ அந்த அளவில் 2 அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். 1 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு போட்டுட்டு, காய்கறி வந்து கேரட்டும் ஆனியனும் கொத்தமல்லியும் 3மே வந்து போட்டால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். கேரட் வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். வீட்டில் இருந்து இந்த நிறைய வீடியோஸில் பார்த்தோன்னா பூவாழை புட்டுன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணலான்ட்டு எங்கள் அம்மாட்ட 2 வாழைப்பழம் இருந்தால் கொடுத்து அனுப்புமான்னு சொன்னேன். அவங்க பக்கத்து வீட்டில் வாழையிலையும் எனக்காக வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதையும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து கையில் கட் பண்ணால் கொஞ்சம் பெருசாக தானே இருக்கும். பொடியாக கட் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சாப்பரில் தான் போட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா வந்து பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டா அது மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறமா வந்து என் பையனுக்கு சுத்தமாக இது பிடிக்கல. ஏன்னா அதில் கொத்தமல்லி இருக்கா, அவனுக்கு பச்சை கலரில் இருந்தால் அவனுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணேன், அவனுக்கு மட்டும் நான் ராகி தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். ராகி தோசை அத்தையும் அவனும் சாப்பிட்டுக்கிட்டாங்க. இந்த தோசை வந்து நார்மல் தோசை மாதிரி இருக்காது, கொஞ்சம் வந்து ரவா தோசை மாதிரி ஃபீலிங்கில் தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து சட்னி வந்து கார சட்னி தான் வந்து செஞ்சுருந்தேன். அதுதான் வந்து ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம செய்கிற 2 தோசைக்குமே இது செட் ஆகும் அப்படின்றதால கார சட்னி தான் பண்ணியிருந்தேன்.
நீங்கள் வந்து மாவே இல்லை அப்படின்னா என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள். வர வர மாவு அரைக்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு மணி நேரம் வந்து அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா. அதுவும் இல்லாமல் அது சீக்கிரமாக காலியாகவும் மாட்டேங்குது. யாருக்குமே அதிகமாக இட்லி தோசை பிடிக்கலையா, அதனால் மோஸ்ட்லி சப்பாத்தி தான் அதிகமாக போயின்னு இருக்கு. இந்த தோசை வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக ஊற்றுற மாதிரி இருக்காது. நான் ஊற்றுற மாதிரி தான் வந்து நீங்கள் ஊற்றணும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சைடு வெந்தாலே போதும், 2 சைடு வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு சைடு மட்டும்தான் வந்து வேக வச்சுட்டு அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். மாசத்துல ஒரு நாள் வந்து இந்த தோசை நான் கண்டிப்பாக செஞ்சுருவேன். என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஹஸ்பண்டுக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஆனால் என் பையனுக்கு மட்டும் பிடிக்கல. அதனால் அவனுக்கு வந்து நான் இன்றைக்கி ராகி தோசை பண்ணி கொடுத்துருந்தேன். எப்படின்னா வந்து நம்ம கொஞ்சமாக மாவு அரைச்சா கூட சீக்கிரமாக காலி ஆகிடுது. கொஞ்சமாக வந்து நம்ம மிக்ஸி கிரைண்டரில் அரைச்சா கூட காலி ஆகிடுது. ஆனால் வந்து நம்ம 1 கிலோ அதை மாதிரி போட்டு அரைச்சிட்டோம்னா ரொம்ப நாளுக்கு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ வர நிறைய வீடியோஸ்லலாம் டாக்டர் சொல்கிறாங்களா 5 நாள் 4 நாள்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 2 நாளைக்கு மேலே நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ராகி தோசை மாவு வந்து ராகி முழு ராகி இருக்குல்ல, அந்த ராகி ஊற வச்சு பண்ணாதான் எனக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. மாவு கரைச்சி ஊற்றினா எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. அதே மாதிரி வீட்டில் சாப்பிட வைக்கிறதும் கஷ்டம். நம்ம தனியாக ராகி அது கூட அரிசி உளுந்து வெந்தயெல்லாம் போட்டு மொத்தமாக ஊற வச்சு அரைச்சோம்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாகவும் இருக்கும். 5th வாரம் இல்லையா இன்றைக்கி. சாய்பாபா விரதம் ரொம்ப சிறப்பாகவே போச்சு இந்த வாரம் எனக்கு, அப்படி தான் சொல்லணும். ஆனால் கிட்ஸு வீட்டில் என் பொண்ணுக்கு லீவ் விட்டாலும் சரி, என் பையன் முடிச்சுட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து அமக்களை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்குமே. இருந்தாலும் எனக்கு ஒரு ஹாப்பி தான். நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 2 பேருமே வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே திருப்தியாகவே இருந்துச்சு. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, என் தம்பி வந்து ஒரு gift வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அது நான் உங்களுக்கு காமிச்சேன், ஷார்ட்ஸ்லேயே காமிச்சேன். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. அதை பற்றியும் நான் தெளிவாக சொல்கிறேன். நான் வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணி 5 வாரம் ஆயிடுச்சு. வேண்டுதல் நிறைவேறிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. 9வது வாரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவ்வளோ தூரம் போகாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்பவே ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு எல்லாமே. வந்து உங்களுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து உங்கள் லைஃப்லேயும் நல்லது நடக்கணும், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சாய்பாபா கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதில் நான் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கேன். ஏன்னு தெரியல. நல்லபடியாக வந்து இன்றைக்கி சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப திருப்தியாகவே இருக்குது. நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு தெரியல, ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதுலேயும் இப்போ 9 வாரம் நார்மலாகவே நான் வந்து சாய்பாபா கோவிலுக்கு போவேன். சில டைம் ஹஸ்பண்டை வந்து என்றைக்காச்சும் ஒர்க் இருக்குது அப்படின்னா வந்து அன்றைக்கி போக முடியாமல் ஆகிடும். ஆனால் இப்போ நான் 9 வாரம் விரதம் இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த ஒர்க் இருந்தாலுமே என்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடணும். நானுமே கம்பல் பண்ணிடுவேன். இல்லை முடியாதுன்னு சொன்னால் கூட இல்லை என்னை கூப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 வாரம் நான் வந்து தவறாமல் போயிடுவேன். இந்த வாரமும் கண்டிப்பாக வந்து சாய்பாபா போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்பவே ஹாப்பியாகவே இருந்துச்சு. நல்லபடியாக சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து டைமே வந்து பத்தலை. என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. முன்னாடியும் பிளானும் பண்ணவே இல்லை. நானும் சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ண பால் வச்சு விரதம் முடிச்சிட்டேன். பாப்பாவுக்கு மதியம் 1 மணிக்கு 1:30க்கு ஸ்கூலு அப்படின்றதால வேகமாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கையால் கட் பண்ணால் லேட் ஆகும். இப்போலாம் வர வெங்காயம் என்னன்னு தெரியல, நம்ம கட் பண்ண ரொம்ப வந்து கண் எறிகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கும் அப்படி தான். அந்த தோல் மட்டும்தான் உரிச்சு அதுலேருந்தே கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருந்துச்சு. என் பொண்ணு வந்து ஏன் அழுதுட்ருக்க அப்படின்ட்டு கேட்டால், இந்த பிடிக்காத வேலைங்களாம் இருக்கும்ல, அதில் இந்த வெங்காயம் எறிகிறதும் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்காத வேலை இருந்தால் சொல்லுங்கள். நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி இது கையால் அரிஞ்சால் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சிலே போட்டு வந்து அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை மாதிரி எப்பயாச்சும் நம்ம டைம் இல்லை, நிறைய அரிக்கணும், கண் எறியுது அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஒன்று பாத்திரம் கழுவுறது தான் கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, நம்ம கழுவாத பாத்திரமா, எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நான் கழுவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் தளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா தான். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் யாருக்குமே காரம் பிடிக்காது. எங்கள் அத்தைக்கு மட்டும் தான் காரம் பிடிக்கும். அதனால் வந்து வீட்டில் மீதி யாருக்குமே காரம் பிடிக்காது அப்படின்றதால கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். இதில் என்ன மிஸ்டேக்னால் தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு சைட் பை சைட் பன்னீர் வந்து கொஞ்சமாக சால்ட்டும் சில்லி பவுடரும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுவுமே வந்து ஃப்ரை பண்ணி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணும்.
கொஞ்சமாக பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள், அது கூட கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணிட்டேன். சில்லி பவுட்ரு வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. 1.5 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 3 கிளாஸ் ஊற்றியிருந்தேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக வந்து பச்சை பட்டாணி இருந்துச்சு, அதையுமே சேர்த்துட்டேன். இருந்தால் முன்னாடியே சேர்த்துருக்கலாம். 2 சொட்டு அளவுக்கு லெமன் சேர்த்துட்டு நம்ம அரிசியை போட்டுட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் போட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டேன். 2 விசில் தான் மோஸ்ட்லி விடுறது. இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு அப்படின்றதால 3 விசில் போட்டுட்டு வேகமாக வந்து விசிலை வந்து எடுத்துட்டேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க. விசில் போனதுக்கப்புறம் பண்ணுங்கள். என்ன அர்ஜென்ட்டாக இருந்தாலும் நான் வந்து டைம் ஆயிடுச்சுன்றதால அப்படி பண்ணிட்டேன். ஆனால் வந்து சாப்பாடெல்லாம் ஓரளவுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. நானும் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் திரும்பவும் வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவாழை புட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தேன். ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. காலையிலேயே வந்து அம்மா வாழைப்பழமும் இலையும் வந்து கொடுத்து அமைச்சிருந்தாங்களா, சரி இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல. என் பொண்ணுக்கும் பிடிக்கல, எங்கள் அத்தையும் தித்திப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து வெயில் டைம் வருது, கண்டிப்பாக வந்து உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். கிட்ஸுக்குமே சரி, லீவ் டைம் வருது அப்படின்றதால நான் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இன்றைக்கி பண்ணி காமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து இன்றைக்கி எனக்கு டைமே கிடைக்கல. கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நேற்றே. இல்லை நம்ம இன்றைக்கி வந்து மக்கானாவில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுமே கேட்டா, இதை வாங்கிட்டு வந்துட்டேன் நீ சொன்னேன்னு சொல்லிட்டு, அதை எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு தெரியலையேடின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ஷேர் பண்ண முடியல. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். இன்றைக்கி பூவாழை புட்டு வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது கூட வந்து 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணி நல்லா வந்து வறுத்துட்டேன். நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4 போல் வாழைப்பழம் எடுத்துகிட்டு அதையுமே வந்து கையாலேயும் பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து ஃபோர்க் வச்சு நல்லா வந்து மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது நல்லா மசிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை ஆட் பண்ணி வெல்லம் ஆட் பண்ண சொன்னாங்க. வெல்லம் இல்லை அப்படின்றதால நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருந்தேன். நாட்டு சக்கரை போடவே கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து ஸ்வீட் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூடவே வந்து தேங்காய் நல்லா துருவி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சதை குட்டி குட்டியாக கட் பண்ண வாழை இலையில் வச்சு மடிச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஆனால் டேஸ்ட் வந்து நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூடமே சாப்பிட்டாங்க. ஒரு 2-3 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பிடிக்கல அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைமாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பிடிச்சிது அப்படின்னா அடுத்த டைம் கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருக்குமே டேஸ்ட்டு பிடிக்கவே இல்லை, என்னை தவிர. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்ன விஷயம்னா, என் தம்பி வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தான்னு சொன்னல சபரிமலையிலேருந்து. நான் கூட உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தேன்ல, அது இந்த வீடியோலையும் காமிச்சிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா பெரியம்மா எல்லாருமே வந்து டூருக்கு போயிருந்தாங்க. அப்போ ஒரு சாய்பாபா கோவில்லேருந்து எனக்கு ஒரு சிலை, வெள்ளை கலர் சிலை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. வெளியே வச்சு அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷமாக பீரோலே தான் வச்சுருக்கேன். அது எப்போ எடுக்கணுன்ட்டு நான் யோசிக்கவே இல்லை. வெளியே எடுத்தால் அழுக்காயிடும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். ஏன்னா நான் மாதமாக இருக்க சொல்ல வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த விஷயம் என் தம்பிக்கு தெரியாது. அவன் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக எப்பயுமே சிலை கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, ஆனால் அவன் இந்த 3 பொருளையும் வாங்கிட்டு வந்து நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஒருவேளை சாய்பாபா வந்து நான் உள்ளே இருக்கிறேன்னே, நீ என்னை எப்போ வெளியே எடுத்து வைக்க போகிறேன்ட்டு நினச்சாரான்னு தெரியல. அவர் மாதிரியே அந்த பாதம், ஒயிட் கலர் பாதம், அவருக்கான ஒரு கிரீடம், ஒரு சிம்மாசனம் மாதிரி அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தான். நான் என்ன நினச்சேன், அந்த கண்ணாடிலாம் போட்டு மூடுற மாதிரி இருக்கும்ல, அதை மாதிரி வாங்கிட்டு நம்ம வெளியே எடுத்து வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு ரீசன்னால் திரும்பவும் 3 மாதத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு நான் பீரோவில் தான் வச்சுருக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கழித்து பீரோலேருந்து வெளியே எடுத்துடுவேன். கண்டிப்பாக அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நல்லபடியாக வந்து கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. டே ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. சாய்பாபாவை சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. 5வது வாரம் விரதம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு வரேன். டாட்டா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.